இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் இளைஞர், இவர் என்னங்க படிச்சிருக்காருன்னு சொன்னா இன்ஜினியர் படிச்சிருக்காரு. அப்ப வேற ஏதாச்சும் அவருக்கு தெரியுமான்னு தெரிஞ்சா வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த முஸ்லீம் என்ன படிச்சிருக்காரு, இவர் அட்வொகேட் படிச்சிருக்காரு. அட்வொகேட் தாண்டி வேற ஏதாச்சும் துறையில அறிவு இருக்கான்னு சொன்னா இல்ல கேஸ கொடுத்தா வாதாடுவாரு. இவர் என்ன படிச்சிருக்காரு, மெடிக்கல் படிச்சிருக்காரு, மருத்துவம் படிச்சிருக்காரு. சரி மருத்துவம் படிச்சிருக்காரு, ஆபரேஷன் பண்ணுவாரான்னு சொன்னா இல்ல அவர் பல் மருத்துவர், பல்லு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாரே தவிர சர்ஜரி எல்லாம் அவருக்கு இதயத்தை கிழிச்சு ஆபரேஷன் பண்ற அறிவு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முஸ்லிம்ஸுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு துறை சார்ந்த அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற துறை சார்ந்த அறிவும் இருக்காது, அந்த துறை சார்ந்த அடிப்படை கேள்விகளுக்கு பதிலும் இருக்காது. ஆனா முஸ்லிம்களுடைய கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இருந்த ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கல்வி முறையுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸோட கல்வி அறிவு மட்டும் இல்ல, ஒவ்வொரு முஸ்லிம் அறிஞர்களுடைய கல்வி அறிவுமே எப்படி இருக்கும்னு சொன்னா பல்வேறு துறைகள்ல அறிவு பெற்றவங்களா இருப்பாங்க. இவரு ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட். ஆனா இவருக்கு என்ன மாதிரியான துறையில அறிவு இருந்திருக்கும் பாருங்க. ஒரு இன்ஜினியரா இருந்திருக்கிறாரு, ஒரு கெமிஸ்டா இருந்திருக்கிறாரு, ஒரு போயட்டா இருந்திருக்காரு, ஒரு மியூசிஷியனா இருந்திருக்கிறாரு, ஒரு ஆஸ்ட்ரோனமரா இருந்திருக்காருன்னு சொன்னா ஒவ்வொரு முஸ்லீம்களுமே அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல பல்வேறு துறை சார்ந்த அறிவுகளை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இவருடைய வரலாற்றுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.